வெல்கம் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரலாக 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அடுத்த 3 வருஷம் கன்சிக்யூட்டிவாக நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம் இல்லையா. ஸோ 9th நாங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறோம், ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னாலே ஓகே, நம்ம படிக்கணும், நம்ம புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் 9th போர்ஷன் எப்படி 10th அப்படியே டிட்டோவாக இருக்குது, அண்ட் தென் 11th and 12th 9th எப்படி ஒரு பேசிக் ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கு அப்படிங்கறத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு ஹாஃப்லி 500 out of 500 வீடியோ பாருங்க. கீழே நான் கமெண்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன். ஸோ வெல்கம் 9th ஸ்டாண்டர்ட் buddies. ஸோ buddies அப்படின்னாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டு. தட்ஸ் ஹவ் ஐ ரெஃபர் மை ஸ்டூடெண்ட்ஸ். பட் இல்லையா, அந்த மொட்டுலேருந்து தான் அந்த பூ வந்து மலரும். ஸோ நீங்க வந்து 10th 11th and 12th ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளாரா மலர்றதுக்கு இது வந்து ஒரு பட்டிங் ஸ்டேஜ். ஸோ இப்போ எந்த அளவுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சு படிக்க முடியுமோ புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 3 வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? எஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னைக்கு யூனிட் 14ல இருக்கக்கூடிய ஆசிட் பேசிஸ் அண்ட் சால்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய புக் பேக்ல ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணலாம். இன் கேஸ் உங்களுக்கு 1 mark கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் அதுவும் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் என்ன நினைச்சேன்னா ஓகே, ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் தான் பசங்களுக்கு படிக்க கஷ்டமா இருக்கும், அதை மட்டும் சொல்லி தரலாம் அப்படின்னு நினைச்சேன். 1 markம் சேர்த்து வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ புரியுதா இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்கா ஸ்லோவாக வேணுமா அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க. சரியா? எஸ்பா, நான் உங்கள் ஸ்ராவணி மேம். ஓகே, ஸோ ஃபார் இப்போ 9th ஸ்டார்ட் பண்ணி 10th 11th 12th அண்ட் ஆல்சோ ஃபார் யுவர் நீட் அண்ட் ஜேஇ the whole team is going to help you out. Okay, yeah. So இப்போ answer briefly Roman number 2ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Classify the various types of acids based on their sources. So acid, base, salt இதுதான் இந்த சாப்டர் இல்லையா. ஸோ அந்த ஆசிட்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. இவங்க சோர்ஸை பேஸ் பண்ணி எப்படி ஆசிட்ஸை பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சோர்ஸ்னா என்னப்பா? சோர்ஸ்னா என்ன தெரியுமா? எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். நமக்கு லைட்டோட சோர்ஸ் யாரு? லைட்டோட சோர்ஸ் யாரு? சன் இல்லையா. ஏன்னா சன்னிலேருந்து தான் நமக்கு லைட் வருது. ஓகே, ஹீட்டோட சோர்ஸ் யாரு? அங்கேயும் சன் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபயர் இருக்கு, இங்கேருந்துலாம் நமக்கு ஹீட் கிடைக்குது. எலக்ட்ரிசிட்டியோடைய சோர்ஸ் என்னது? எலக்ட்ரிசிட்டிக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு. தெர்மல் பவர் பிளான்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், அடுத்து வந்து நிறைய கன்சர்வேட்டிவ் சோலார் பவர் பிளான்ஸ், விண்மில்ஸ், இந்த மாதிரி நிறைய சோர்சஸ் இருக்கு. எங்கிருந்து வருது அதை தான் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ 2 டைப் தான், ஆர்கானிக் ஆசிட்ஸ், இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஓகே, ஆர்கானிக் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வருது? நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஞாபகம் வருது இல்லையா. ஆர்கானிக் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், நேச்சுரல் அப்படின்னு, ரைட்? ஸோ ஆர்கானிக் அப்படிங்கிறது ஆசிட்ஸ் present in ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது ஆசிட்ஸ் present in plants and animals, living things. ஓகே, ஸோ லிவிங் திங்ஸ், பிளான்ஸோ இல்லை அனிமல்ஸோ, அதில் தாவரங்கள் இல்லை விலங்குகள்லேருந்து ஒரு டிரைவ் பண்ணப்பட்ட ஆசிட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆர் அதில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸை தான் ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்பயுமே ஆர்கானிக் ஆசிட்ஸில் கார்பன் இருக்கும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ HCOOH. ஓகே, ஸோ HCOOH இந்த ஆசிட் பேர் என்ன தெரியுமா? இந்த ஆசிட் பேரு ஃபார்மிக் ஆசிட். ஓகே, HCOOH இல்லையா, இந்த ஆசிட் பேர் வந்து ஃபார்மிக் ஆசிட். இந்த ஃபார்மிக் ஆசிட்னு அதுக்கு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க? ஏன்னா ஹாய் அப்படின்னு இங்கே ஒரு எறும்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த எறும்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஆண்ட், இந்த ரெட் ஆண்ட்டில் வந்து இந்த ஃபார்மிக் ஆசிட் வந்து இருக்கும். ஃபார்மிகா அப்படிங்கிற அந்த பேர்லேருந்து தான் ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. சரியா? ஸோ அதனால தான் அனிமல் டிரைவ்டு, சாரி இன்செக்ட் டிரைவ்டு இல்லையா, அதனால தான் இது ஃபார்மிக் ஆசிட், ஒரு ஆர்கானிக் ஆசிட். CH3COOH இது என்னது? அசிட்டிக் ஆசிட். இது பேர் என்ன தெரியுமா? அசிட்டிக் ஆசிட். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம், பிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுவோம், நிறையா விஷயத்தில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்னது? வினிகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அசிட்டிக் ஆசிட் வந்து வினிகர்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்மளுடைய சிட்ரிக் ஆசிட் வந்து லெமனில் இருக்கும். பட் பிக்கிள்ஸ்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த அசிட்டிக் ஆசிடை வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ லெமனில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து சிட்ரிக் ஆசிட். பட்
பிக்கிள்ஸ் எல்லாம் ஊறுகாலாம் போடுறதுக்கு நம்ம வந்து இந்த அசிட்டிக் ஆசிடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, சூப்பர்ப்பா. ஸோ ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசிட்ஸ் பிரசன்ட் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் நம்ம ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார்மிக் ஆசிட் அண்ட் தென் அசிட்டிக் ஆசிட்ஸ் ஆர் தேர் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ்னா என்னது? ஆசிட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ராக் அண்ட் மினரல். ஓகே, உயிர் அற்ற ஒரு பொருள், இந்த நான் லிவிங் திங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசிட்ஸ் தான் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ்ல கார்பன் இருக்காது. சரியா? ஸோ ஆர்கானிக் ஆசிட்ஸ்ல தான் கார்பன் இருக்கும், இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ்ல கார்பன் இருக்காது. சரியா? தண்ணி H2O ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம், கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ பாருங்க, HCl அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஓகே, அடுத்து HNO3 அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட். ஓகே, H2SO4 அப்படிங்கிறது சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட். இந்த ஆசிட் பேரெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லையும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா? HCl அப்படிங்கிறது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம பாடியில் இருக்கு, ஆனால் இதை நம்ம இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம பாடியில் எங்கே இருக்கு? ஸ்டமக்ல, டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு. அந்த ஆசிட் தான் நம்மள என்ன பண்ணுது? நம்ம ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதுதான் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் இருக்கிறது எல்லாமே ஆர்கானிக் ஆசிட்ஸ், கார்பன் இல்லைன்னா அது இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஓகே, அடுத்து HNO3 அதுதான் நைட்ரிக் ஆசிட். H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட். இந்த சல்ஃபூரிக் ஆசிடை நம்ம கிங் ஆஃப் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கிங் ஆஃப் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம்? ஏன்னா இந்த சல்ஃபூரிக் ஆசிட்லேருந்து நம்ம நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, அதனால தான் அதை கிங் ஆஃப் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, யா. அடுத்து, வாட் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் ஆசிட்? ஆசிடுடைய யூசஸ்லாம் என்ன என்ன? இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை வச்சு இஸ் யூஸ்ட் ஆஸ் கிளென்சிங் ஏஜென்ட் இன் டாய்லெட். ஓகே, ஸோ கிளீனிங் அப்படிங்கிறது வேர்பில் வருது. கிளென்சிங் ஏஜென்ட்னா கிளீன் பண்ண யூஸ் பண்ணுறது. நம்ம டாய்லெட் கிளீனர்ஸாக வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து இருக்கும். அதனால தான் கையிலலாம் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா கையெல்லாம் பொத்துரும் நமக்கு. ஓகே, ஸோ கிளென்சிங் ஏஜென்ட்ஸ் இன் டாய்லெட்ஸ் கிளீன் பண்ணுறதுக்குலாம் இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் அப்படின்னாலே வந்து இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது இல்லையா நமக்கு? எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லெமன் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, இந்த மாதிரி புளிப்பு தன்மை உடைய நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து இருக்கும். ஸோ சிட்ரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஃபர்வசன்ட் சால்ட் அண்ட் ஆஸ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ நிறையா ஃபுட்டெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ஃபுட்டு வந்து பாதுகாக்கிறதுக்கு, எப்படி நம்ம வந்து லைக் எக்ஸாம்பிள் வந்து ஊறுகாலாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய உப்பு போடுறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறையா வினிகர்லாம் போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த சிட்ரிக் ஆசிடை வந்து என்ன பண்ணலாம்? சால்ட் எஃபர்வசன்ட். எஃபர்வசன்ட் அப்படின்னாலே வந்து பொங்கி வருது. சரியா? பொங்கி வருது. ஸோ சால்ட் வந்து பொங்கி வர மாதிரி அதுக்கும், அண்ட் தென் வந்து ஃபுட்டு ப்ரிசர்வேட்டிவ், ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் இந்த சிட்ரிக் ஆசிடை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கார்போனிக் ஆசிட். கார்போனிக் ஆசிட் வந்து ஏரேட்டட் ட்ரிங்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைக் சோடா, அந்த மாதிரி வந்து சோடாலாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? திறந்தா வந்து கேஸ் வருமே. ஸோ அந்த மாதிரி சோடா மாதிரி எல்லா ட்ரிங்க்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்போனிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? கார்போனிக் ஆசிட். அடுத்து டாரிக் ஆசிட். ஸோ டார்டாரிக் ஆசிடை வந்து பேக்கிங் பவுடர்ல யூஸ் பண்றாங்க. ஸோ கேக் எல்லாமே பேக் பண்றதுக்கு நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த பேக்கிங் பவுடர்ல வந்து டார்டாரிக் ஆசிட் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம மொத்தமா 4 ஆசிட்ஸ் தான் படிச்சோம். ஆசிட்ஸ் உடைய யூசஸ்ல என்னென்னது? ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை வந்து டாய்லெட் கிளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து சிட்ரிக் ஆசிடை வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணுறோம். எஃபர்வசன்ட் எழுத தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு போட்டுருங்க. சரியா? ஃபுட் ப்ரிசர்வேஷனில் வந்து நம்ம சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம், அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து கார்போனிக் ஆசிட் வந்து ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். ஓகே, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கார்போனிக் ஆசிடை யூஸ் பண்ணுறோம்.
டார்டாரிக் ஆசிடை வந்து நம்ம பேக்கிங் பவுடர்ல வந்து யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிவ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் pH ஆஃப் சாயில் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர்ல ஃபார்மிங்லாம் நம்ம பண்றோம் இல்லையா, அதுல இந்த மண்ணு சாயிலுடைய pH வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி pHனா என்ன, அதுதான் பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு விஷயம் வந்து அது ஆசிடா இருக்கா இல்ல பேஸா இருக்கா அப்படின்னு கிளாசிஃபை பண்றதுக்கும், இது எந்த அளவுக்கு அசிடிக்கா இருக்கு, இது எந்த அளவுக்கு பேசிக்கா இருக்கு, இது எந்த அளவுக்கு நியூட்ரலா இருக்கு, அதை மெஷர் பண்ற ஒரு ஸ்கேல் தான் pH. சரியா, அதை மெஷர் பண்ற ஒரு ஸ்கேல் தான் pH அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, ஸோ சாயிலுடைய pH எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். சாயிலுடைய pH மட்டும் இல்லை, நம்ம பிளட்டோடைய pHம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளட் வந்து ஸ்லைட்லி அல்கலைனா இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சலைவாக்குன்னு ஒரு pH இருக்கு, அது மாறக்கூடாது, அது கரெக்டாக இருக்கணும். அப்போ அது மாறினாதான் டூத் டிகே, நம்ம பல்லெல்லாம் சொத்தை ஆகுறதெல்லாம் வந்து நடக்குது. சரியா, நம்ம குடிக்க வேண்டிய தண்ணி என்ன pHல இருக்கணும் அப்படின்னு இருக்கு, மழை தண்ணி என்ன pHல வரும் அப்படின்னு இருக்கு. சரியா, ஸோ இந்த pH வந்து அசிடிக் பேசிக் இதை மெஷர் பண்ற ஒரு யூனிட். இந்த pH பேஸ் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட்ல பப்ளிக் எக்ஸாம்ல கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சொல்ல போனா அதே கொஸ்டின் டிட்டோ உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஓகே, யா. ஸோ pH ஆஃப் த சாயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லைக் லெமன் மரமா இருக்கட்டும், ஆரஞ்சு மரமா இருக்கட்டும், இந்த மாதிரி சிட்ரஸ் மரம் எல்லாத்துக்குமே வந்து ஸ்லைட்லி அல்கலைன் சாயில் வேணும். அல்கலைன்னா பேசிக்கா வேணும். சரியா, ஸோ இந்த pHோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். சரியா, 0லேருந்து 14 வரைக்கும், அதாவது 1லேருந்து 14. சரியா, அதில் இங்கே 0லேருந்து 1 வரைக்கும், 1லேருந்து 14 வரைக்கும், சாரி 7 வரைக்கும், 7லேருந்து 14. இப்போ இந்த ரேஞ்சை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அசிடிக் அப்படின்னு சொல்லுவோம், ஆசிட். 7லேருந்து 14 வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 7க்கு கம்மியாக இருந்தால் ஆசிட், 7க்கு மேலே இருந்தால் பேசிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பேசிக் அப்படிங்கிறது தான் அல்கலைன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ இப்போ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுக்கு வந்து அல்கலைன் சாயில் வந்து வேணும். இதே ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசிடிக்கான ஒரு சாயில். ரைஸோட சாயில் வந்து எப்படி இருக்கும், நமக்கு அசிடிக்கா இருக்கணும். சுகர் கேன் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சாயில், அதாவது pH வந்து 7ஆ இருக்கும். பியூரான ஒரு வாட்டர், ரெயின் வாட்டர் இருக்கு அப்படின்னா அதோடைய pH வந்து கரெக்டாக 7ஆ இருக்கும், நியூட்ரலா இருக்கும். அது ஆசிடும் கிடையாது, பேஸும் கிடையாது. சரியா, ஸோ சுகர் கேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூட்ரல் சாயிலாக வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஆல்கலைன் சாயில் தேவைப்படும். அப்போ தான் அந்த சிட்ரஸ் ஃப்ரூட் நல்லபடியாக வளரும். சரியா, அடுத்து வந்து ரைஸுக்கு வந்து அசிடிக் சாயில் தேவைப்படும் அண்ட் சுகர் கேனுக்கு வந்து நியூட்ரல் சாயில் தேவைப்படும். ஸோ அதனால தான் pH ஆஃப் த சாயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் த வேரியஸ் யூசஸ் ஆஃப் aqua regia? ஆமாம், இந்த aqua regia அப்படின்னா என்ன? ஒரு சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் யாராலையுமே வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் யாருன்னா கோல்டு, பிளாட்டினம், சில்வர். ஓகே, சில்வர் கூட ஓரளவுக்கு இது பண்ணலாம், கோல்டே எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ கோல்டெல்லாம் யாராலையுமே கரைக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் நம்மளுடைய aqua regiaவால் அதை கரைக்க முடியும். அப்போ aqua regiaனா என்ன பார்க்கலாமா? அதை அடுத்த கொஸ்டின்ல பார்ப்போம். இப்போ aqua regiaவுடைய யூசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்டு சீஃப்லி டு டிசால்வ் மெட்டல்ஸை டிசால்வ் பண்ணணும். டிசால்வ்னா கரைக்கணும், மெட்டல்ஸை வந்து கரைக்கணும். எதுல என்னென்ன மெட்டல்ஸ்லாம், லைக் கோல்டு, பிளாட்டினம், இந்த மாதிரி மெட்டல்ஸை நம்ம டிசால்வ் பண்ணணும்னா aqua regiaவால முடியும். அடுத்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் கிளீனிங் அண்ட் ரிஃபைனிங் கோல்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கும், கோல்டை சுத்தம் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த aqua regia ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் சீஃப்லி used to dissolve metal. ஓகே, ஸோ மெட்டல்ஸை டிசால்வ் பண்ண கோல்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ கோல்டில் aqua regia. ஓகே, ஸோ மெட்டல்ஸ் லைக் கோல்டு, பிளாட்டினம், இந்த மாதிரி மெட்டல்ஸை டிசால்வ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் தென் கோல்டை கிளீன் பண்ணவும் ரிஃபைனிங்னா என்ன தெரியுமா, 100% பியூராக கொண்டு வருது தான் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவோம். லைக் நீங்கள் கோல்டை சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா மேபி வேணா 98% அது வந்து பியூராக இருக்கலாம். ஆனால் அந்த 98% இன்னுமே 100% ஆர் 99.9% அளவுக்கு அதை இன்னும்
பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுதான் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லி. ஸோ ரிஃபைனிங்னால என்ன அர்த்தம்? சுத்தம் பண்ணுறது, நல்லா பியூரிஃபை பண்ணுறது அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்? பிஓபி அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல. பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது கீழே விழுந்து நமக்கு கை கால் உடஞ்சிருச்சுன்னா மாவு கட்டு போடுவாங்க இல்லையா, அந்த மாவு வேற எந்த மாவும் இல்ல, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். சரியா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து பிளாஸ்டரிங் த போன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ போன் எங்கேயாவது உடஞ்சிருச்சுன்னா அந்த போனை இழுத்து வச்சு மாவு கட்டு போட்டாங்கன்னா அது அப்படியே அப்படியே இறுக்கி இருக்கும். ஸோ தட் ஃபியூ டேஸ்ல வந்து நமக்கு அது ஒட்டிக்கும், சரியா போயிடும். அதனால அடுத்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் காஸ்ட் ஃபார் ஸ்டாச்சூஸ். இப்போ நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கையெல்லாம் வந்து உள்ள வச்சு கை ஒரு குழந்தையோட கால்லாம் வந்து வச்சுட்டு அதில் வந்து ஊற்றுவாங்க இல்லையா ஒரு மாவு மாதிரி ஒன்று, அது அப்படியே சிலை மாதிரி வந்துடும் இல்லையா, அது ஒன்றும் இல்லை, நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். சரியா? ஸோ நிறைய ஒயிட் கலரில் நீங்கள் ஒரு சிலை மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க, சிமெண்ட்டுன்னு நினைப்பீங்க, சிமெண்ட் கிடையாது, அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். ஆர் நம்ம வீட்டிலலாம் மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணி ஒரு காஸ்ட் வந்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். ஸோ ஸ்டாச்சூஸ்க்கு வந்து காஸ்ட்னா என்னது, அந்த அச்சு மோல்டு, அது செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் பிளாஸ்டரிங் த போன்ஸ்க்கும் இந்த பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கொஷின் மாதிரி இருக்கும், ஆனால் அது ரொம்ப ஈஸி. முதல்ல அந்த கொஷின் எப்படி படிக்கிறோம் அப்படின்னு பாருங்களேன். 2 ஆசிட்ஸ், 2 ஆசிட்ஸ் A அண்ட் B ஆர் given. உங்கள் கையில் 2 ஆசிட்ஸை கொடுத்துட்டாங்க. ஆசிட் A gives 1 ஹைட்ரஜன். ஆசிட் A வந்து ஒரு ஹைட்ரஜனை கொடுக்கும். Of per molecule of the acid in solution, acid B gives 2 hydrogen ion per molecule of the acid in solution. அதாவது சொல்யூஷன்ல போட்டா முதல்ல ஆசிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். முதல்ல ஆசிட்னா என்ன தெரியுமா, ஹைட்ரஜனை தருவது தான் ஆசிட். ஓகே, சம்திங் which gives hydrogen தான் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நான் சொன்னேன் இல்லையா, HCl. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடால எத்தனை ஹைட்ரஜன் கொடுக்க முடியும், எத்தனை ஹைட்ரஜன் கொடுக்க முடியும்? இப்போ நான் இந்த தண்ணியில் போட்டால் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயானா பிரியுமா? இதோப்ப ஒரு H+ அயான் ஒரு Cl- அயான், ஒரு H+ கொடுக்க முடியும் இல்லையா? அடுத்து பாருங்க, சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4. H2SO4ஆல 2 ஹைட்ரஜன் அயான் தர முடியும் இல்லையா? 2H+, 2 ஹைட்ரஜன் அயான் வந்து தர முடியும். புரிஞ்சுதா? ஸோ இதை தான் நம்ம ஆசிட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ அவங்க கேட்டது வந்து கரெக்டா அப்படின்னு பார்க்கலாமா? தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் 2 ஆசிட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனை வந்து தரும். நைட்ரிக் ஆசிட் HNO3 பார்த்தோம் இல்லையா, நைட்ரிக் ஆசிட் HNO3 அதால ஒரு ஹைட்ரஜனை தர முடியும். ஸோ நீங்கள் இது எழுதலாம் ஆர் அது எழுதலாம். ரெண்டாவது ஆசிடால 2 ஹைட்ரஜன் தர முடியும், 2H+ and then Cl-. ஏன்னா இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கு பார், சாரி SO4 2- இல்லையா, 2H+ and then SO4 2-. இங்கே பார், இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அந்த ஆசிட் ஏவும் பியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆசிட் A and then B. Which acid is called as the king of chemicals? நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, சல்ஃபூரிக் ஆசிட். ஏன் சல்ஃபூரிக் ஆசிட் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு சொல்றோம்? ஏன்னா அதுலேருந்து நிறைய ஆசிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதனால தான் அவரை கிங் ஆஃப் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ A ஃபார் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அது ஒரு ஹைட்ரஜனை கொடுக்கும். அண்ட் தென் B ஃபார் சல்ஃபூரிக் ஆசிட், அண்ட் அது 2 ஹைட்ரஜன் கொடுக்கும். ஓகே, ஸோ எழுதிடலாமா? HCl. HCl எப்படி சொல்லுவோம் நம்ம? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகே, அடுத்து H2SO4 என்னது? சல்ஃபூரிக் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே, சூப்பர். ஸோ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் தான் நம்ம கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, யா. ஸோ இப்போ அடுத்து பாருங்க, டிஃபைன் ஆக்வா ரெஜியா. ஆக்வா ரெஜியாவுடைய யூசஸ் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன பார்த்தோம்? ஆக்வா ரெஜியாவால் கோல்டு, பிளாட்டினம் இதெல்லாம் வந்து டிசால்வ் பண்ண முடியும். ப்ளஸ் கோல்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரிஃபைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஆக்வா ரெஜியா அப்படின்னா என்ன பார்க்கலாமா? எஸ். ஸோ இட் இஸ் அ மிக்சர் ஆஃப், ஆக்வா ரெஜியா அப்படிங்கிறது இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் hydrochloric acid HCl, okay, hydrochloric acid and nitric acid, என்னது? HNO3 prepared
optimally in a molar ratio of molar ratio na எவ்வளோ moles எடுத்துக்கிறோம் 3:1. so hydrochloric acid 3 moles எடுத்துக்கிட்டீங்கன்னா nitric acid 1 moles எடுத்துக்கணும் 1 mole எடுத்துக்கணும் சரியா so இதுதான் ratio aqua regiana என்ன hydrochloric acid and nitric acid 3:1 ratioல எடுத்துக்கிறோம் புரிஞ்சுதா hydrochloric acid and nitric acid 3:1 ratioல எடுத்துக்கிறோம் it is a yellow orange fuming liquid yellow orange கலர்ல இருக்கும் சரியா fuming liquid அப்படினா என்ன தெரியுமா அர்த்தம் அதுல இருந்து fumes வரும் புகை வரும் அப்ப அது அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் சரியா அதுல இருந்து ஆசிட பார்த்தாலே மேலேந்து அப்படியே புகை மூட்டமா வந்துட்டு இருக்கும் சரியா it is a highly corrosive liquid corrosive na பயங்கரமா அரிக்கும் அது லைக் இப்போ மெட்டல்ஸ் எல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் corrosive அப்படிங்கறத வேற எங்க யூஸ் பண்ணலாம் corrosion அப்படினு கேள்விப்பட்டிருப்பீங்க அயன்லாம் corrode ஆயிடுது அப்படினு துருப்பிடிக்கிறதுங்கிறது என்னப்பா அந்த மெட்டலே அரிச்சு போயிடுது இல்லையா அதுதான் துருப்பிடிக்கிறது அப்படி நம்ம சொல்றோம் சோ இது highly corrosive நீங்க ஏதாவது மெட்டல்ல இது ஒரு டிராப் போட்டா கூட அந்த மெட்டலையே என்ன பண்ணிடுது அப்படியே அரிச்சு போடுறோம் able to attack gold and other substance gold எல்லாம் யாரும் அட்டாக் பண்ண முடியாது நம்மளும் காலமா கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம் அது என்ன அவ்ளோ ஈஸியா கோல்ட் இதுவாயிடுதா நமக்கு அதாவது ஏதாவது துரு பிடிக்குதா இல்ல ஏதாவது எப்படியாவது அஃபெக்ட் ஆகுதா கலர் மாறுதா இல்லையா ஆனா கோல்டையே டிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அது இந்த aqua regiaவால முடியும் aqua regiana என்ன hydrochloric acid and nitric acid 3:1 ratio la irukum okay so it is a mixture of hydrochloric acid and nitric acid prepared optimally in a molar ratio 3:1 molar ratio la prepare பண்றோம் yellow orange fuming liquid இருக்கு highly corrosive ரொம்ப corrosive இது இருக்கும் okay அடுத்த क्वेश्चन பாருங்க correct the statement தப்பா கொடுத்திருப்பாங்க நம்ம அத கரெக்ட் பண்ணனும் என்னது washing soda is used for making கேக் பிரெட் சாஃப்ட் கிடையாது இல்லையா ஏன்னா வாஷிங் சோடா எப்படி வரும் பேக்கிங் பவுடரை தான் நம்ம என்ன பண்ணுவோம் பேக்கிங் சோடா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா கேக் எல்லாம் பேக் பண்றதுக்கு we will be using பேக்கிங் சோடா தான் ஏன்னா அப்பதான் அந்த கேக் இன்னும் நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றோம் அடுத்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அதாவது இவன் யாருன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அவங்க கொடுத்திருக்கிறது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் is used in textile industry for bleaching cloth no இல்லையா அப்போ textile industry னா துணி இண்டஸ்ட்ரியில cloth எல்லாம் ப்ளீச் பண்றதுக்கு அதாவது கலரை ரிமூவ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம் நம்ம கால்சியம் ஆக்சிக்ளோரைடு ஓகே இப்போ காட்டன் நமக்கு கிடைக்குதுன்னா பஞ்சு வெள்ளேர்னு இருக்காது ஓகே பஞ்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பழுப்பு கலர் ஒரு மாதிரி ஒரு சாண்டிலே இன்னும் கொஞ்சம் லைட் ஆக்கினா அந்த பழுப்பு கலர் நம்ம ஸ்கின் கலர்ல தான் இருக்கும் அதுதான் காட்டனுடைய கலர் பட் அதை நம்ம என்ன பண்றோம் ப்ளீச் பண்ணி ஒயிட் கலர்ல ஆக்குறோம் இல்லையா ஸோ அதுக்கு we use this calcium oxychloride so இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் மாத்திக்கோங்க calcium oxychloride and then here baking soda what is neutralization reaction give an example neutralization reaction என்றால் என்ன அதுக்கு ஒரு சான்று தருக இது क्वेश्चन அப்படியே 10th ஸ்டாண்டர்ட்ல வரும் சரியா ஆசிடும் பேஸும் ஆசிட் பேஸ் ரெண்டும் ரியாக்ட் பண்ணுச்சுனா நியூட்ரல் ஆயிடும் இல்லையா கரெக்ட்டா ஆசிட் 0 to 7 பேஸ் 7 to 14 அப்ப அந்த 7 என்னது நியூட்ரல் இல்லையா சோ நான் ஒரு ஆசிட் எடுத்துக்கிறேன் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl என்னதுப்பா HCl ஆசிட் இல்லையா என்ன ஆசிட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் NaOH என்னது பேஸ் OH இருந்தாலே அது பேஸ் பா ஹைட்ரஜன் இருந்தா ஆசிட் OH இருந்தா பேஸ் சோ HCl அப்படிங்கிறது என்ன ஆசிட் hydrochloric acid and NaOH அப்படிங்கிறது sodium hydroxide it is a base okay so இந்த HCl உம் NaOH உம் react பண்றப்போ என்ன ஆகுது பார்க்கலாமா இங்க பாரு இது H+ இது Cl- இல்லையா இது Na+ இது OH- இப்படிதான் இதோடைய சார்ஜ் இருக்கும் ஒன்னு பாசிட்டிவா இருக்கும் ஒன்னு நெகட்டிவா இருக்கும் இப்போ இத நல்லா கவனிங்க இந்த ஹைட்ரஜன் இந்த பாசிட்டிவும் அங்க இருக்கிற நெகட்டிவும் இந்த OH சேர்ந்தா இந்த ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்தா
ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் H2O இல்லையா, என்ன கிடைக்குது நமக்கு? வாட்டர் கிடைக்குது. என்ன கிடைக்குது? வாட்டர். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த சோடியமும் இந்த குளோரைடு அயான், இந்த Naமும் இந்த Clவும் சேர்ந்தா NaCl, which is sodium chloride. இது என்னப்பா? சால்ட். நம்ம வீட்லலாம் யூஸ் பண்றோம் இல்லையா, சால்ட். ஓகே, which is sodium chloride. புரிஞ்சுதா? ஸோ ஒரு ஆசிடும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மாதிரி ஒரு ஆசிடும், சோடியம் ஹைட்ராக்சைடு மாதிரி ஒரு பேஸும் ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி நமக்கு சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்குது. ஸோ ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் பேஸ், ஆசிட் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணி சால்ட்டும் வாட்டரும் தரது தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நியூட்ரல் ஆயிடுது அது ரெண்டும் சேர்ந்து இப்போ. ஓகே, எஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து குவிஸ் இருக்கு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த குவிஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த குவிஸை வந்து அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் குவிஸில் உங்களுடைய நேம் போட்டுருங்க. ஓகே, ஸோ நேம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்? கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு நம்மள யாரை சொல்லணும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடா, சல்ஃபூரிக் ஆசிடா, இல்லை நைட்ரிக் ஆசிடா? அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் சேர்த்தா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இதை வந்து நான் 3:1 ரேஷியோ இல்லை 1:3 ரேஷியோ, என்ன வரும்? என்ன ரேஷியோ அதையும் எழுதுங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிடை நான் எடுத்துக்கிறேன். அந்த மிக்சர் பேர் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் விச் ஆசிட்? நம்ம ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்குலாம் என்ன ஆசிட் யூஸ் பண்ணோம்? யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸில் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிட் பிளஸ் பேஸ் கிவ்ஸ் டேஷ் அண்ட் டேஷ். ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? ஓகே, ஸோ வீடியோ பார்த்த எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோடைய பார்ட் 2ல் நம்ம டீட்டெயில் ஆன்சர்ஸ் படிப்போம். அடுத்து எந்த சாப்டர் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.